மயிலாடுதுறை அருகே கடலில் மீன்பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் பூம்புகார் மீனவர்கள் தாக்கியதில் தரகம்பாடியைச் சேர்ந்த 2 மீனவர்கள் காயமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடியைச் சேர்ந்த 9 மீனவர்கள் ஃபைபர் படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். புதுப்பேட்டை மீனவ கிராமத்திற்கு கிழக்கே 5 கடல் மைல் தொலைவில் மீன்பிடிக்க கடலில் வலையை இறக்கிய போது அங்கு சின்ன சுருக்கு வலை பொருந்திய 3 ஃபைபர் படகுகளில் வந்த பூம்புகார் மீனவர்கள் இந்த இடத்தில் நீங்கள் எப்படி மீன்களை பிடிக்கலாம் என கூறி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது தரகம்பாடி மீனவர்களை தாக்கி படகின் மீது மோதி வலைகளை சேதப்படுத்தியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த 2 மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தாக்குதல் நடத்திய மீனவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தரகம்பாடி மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். 2 கிராம மீனவர்களிடையே தகராறு குறித்து தரகம்பாடி கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 27 மீனவர்களும் சேர்ந்து அந்த 9 பேரையும் தாக்கி ஒரு உயிருக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்திருக்காங்க. தண்ணியில விழுந்தவரையும் ஒரு காவந்து பண்ற எண்ணங்கள் இல்லாம கொடூரமா மேலும் மேலும் தாக்கிருக்காங்க. இது கிட்டத்தட்ட நாங்க 10 வருஷமா சுருக்கொலைக்காக போராடிட்டு இருக்கோம். சுருக்கொலையும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து அதன்படி வழிவகுத்து அரசும் அதுக்கு தடை விதிச்சு அரசு எந்த முறையில எடுக்கணுமோ எடுக்க சொல்லிருக்கு. இப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் 15 மீன்பிடி தடை காலம். இந்த தடை காலத்திலையும் சுருக்கொலையை பயன்படுத்தி மீன் அவங்க சிறு தொழில் பார்த்தவங்களை படகுல ஏறி அவங்கள அடிச்சு அவங்கள தாக்குதல் நடத்தி ரப்பர் குண்டு, கருங்கல்லு, பைப்பு, இரும்பு பைப்பு, கத்தி கொடி போன்ற கொடி ஆயுதத்தால தாக்கி அவங்கள உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு அவங்கள அடிச்சு நாசம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில சரியா 8 மணிக்கு இங்க இருந்து போட்டு தொழிலுக்கு போனோம். போய் வலை போடும் போது ஒரு 10 மணியை போல வலை போட்டு இருந்தா பூம்புகார் சேர்ந்த போட்டுக்காரங்க எங்க வலைய அவங்க அத்துமீறி வலையை அறுத்தாங்க. சுருக்கோலை போட்டு அவங்க சுருக்கோலை எடுத்துட்டு 3 போட்டு சேர்ந்து எங்க வலையை அத்துமீறி அறுத்தாங்க. வலையை ஏன் அறுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு கொடூர ஆயுதம், கத்தி, கம்பு, கல்லு, கருங்கல்லு இதெல்லாம் கொண்டு கொடூர ஆயுதம் கொண்டு எங்களை சராமாரியா தாக்குனாங்க. அதில் கடுமையான ரத்த காயம் ஆயிடுச்சு. உயிருக்கு போராடிட்டு இருந்த எங்களை திரும்ப கொண்டு எங்களை திரும்ப தாக்குனாங்க. நாங்க தாக்குனதை பார்த்து பக்கத்துல இருந்த வெள்ளக்கோயில் படகுக்காரங்க எங்களை சரியான நேரத்துல காப்பாத்தலைன்னா எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதமே இருந்திருக்காது. தண்ணிலே வச்சு அடிச்சுட்டே இருந்தாங்க திரும்ப. இந்த சுருக்கோலைக்காரங்க இருக்கிறதுனால எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு அடையுது. சுருக்கோலைக்காரங்க தொடர்ந்து பிரச்சனை பண்றாங்க.